விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஆட்சியில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தர்மபுரியில் ஒரு திடுக்கிடும் சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சின்னச்சாமி அப்படிங்கிற ஒரு பொறுக்கி பைய ஷீலா அப்படிங்கிற ஒரு பொண்ணை கிட்டத்தட்ட 7 வருடமாக ஒருதலையாக காதலிச்சு வந்திருக்கிறான். தொடர்ந்து அந்த பொண்ணை மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்கான். நீ என்னை காதலிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கான். இந்த பொண்ணு அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே போன்லயே இவன் அந்த பொண்ணுக்கு மென்டல் டார்ச்சர் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த பொண்ணும் தொடர்ந்து இவனை அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் இவன் எப்படியாவது அந்த பொண்ணை போட்டு தள்ளிடணும், காதலிக்க மறுத்தா அப்படின்னா அவளை காலி பண்ணிடணும் அப்படின்னு திட்டம் தீட்டி கையில கத்தியோட அந்த பொண்ணு தன்னுடைய சக தோழிகளோடு தர்மபுரி சம்பவம் நடக்கிற இடம் பாருங்க, தர்மபுரி பேருந்து நிலையம், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நேரடியாக அந்த பொண்ணை மிரட்டி இருக்கான், கட்டாயப்படுத்தியிருக்கான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டே தீரணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். காதலிக்கவே மறுத்த பொண்ணு எப்படி இது மாதிரியான ஒரு பொறுக்கியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிப்பா? ஷீலா வழக்கம் போல மறுத்திருக்காங்க. அந்த இடத்துல உடனடியாக வெறியான இந்த சின்னசாமி அப்படிங்கிற பரதேசி ஒளித்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அந்த பெண்ணுடைய கழுத்தை அறுத்திருக்கிறான். உடம்புல 6 இடங்கள்ல ஈவரக்கமே இல்லாம வெட்டி இருக்கான். இடுப்பு பகுதி, கை, கால், தொடைன்னு எல்லா இடத்துலையும் அந்த பெண் வெட்டு காயங்களோடு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தர்மபுரி அரசு மருத்துவமனையில் இல்லை இதுக்கு மேலே எங்களால் அந்த பொண்ணுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது அப்படின்னு டாக்டர்கள்லாம் சொல்ல அந்த பெண்ணை இப்போ பெங்களூருக்கு மாற்றியிருக்காங்க. பெங்களூருடைய மருத்துவமனைக்கு கொண்டு சென்று மேல் சிகிச்சைக்காக அந்த பொண்ணு அப்படிங்கிறது அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கு. சம்பவம் நடந்த இடம் எங்கன்னா தர்மபுரி பேருந்து நிலையம். 1000 பேருக்கு மேலே கூடியிருக்காங்க. இவன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சதுமே அங்க சுற்றி இருந்த பொதுமக்கள் எல்லாருமே அவனுக்கு தர்மடி கொடுத்து அந்த சின்னச்சாமின்றவன் மண்டையை அடிச்சு உடைச்சு காவல்துறை அதிகாரிகள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் அவனை கைது பண்ணி தரன்னு இழுத்துட்டு போய் காவல்துறை வாகனத்தில் ஏற்றி அவனை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்ற காணொளி சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. தருமபுரி பேருந்து நிலையத்தில் வைத்து 22 வயது இளம் பெண்ணை கத்தியால் கழுத்தை அறுத்து சரமாரியாக குத்திய 31 வயது இளைஞர். திருமணம் செய்து கொள்ள மறுத்த பெண்ணை குத்திவிட்டு தப்ப முயன்ற இளைஞரை மடக்கி பிடித்து மண்டையை உடைத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பெண்ணை கத்தி எடுத்து ஈவரக்கமே இல்லாம 6க்கும் மேற்பட்ட இடங்கள்ல குத்தி கிழிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் எங்கிருந்து வருது? இந்த சிங்க பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை தமிழ்நாட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை இந்த இடத்துல நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஆன் டியூட்டில இல்லாம இந்த சிங்க பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை எங்க போச்சு? இந்த பெண் குத்தி கிழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அங்க வந்தது காவல்துறை அதிகாரிகள் தானே தவிர சிங்கப்பெண் சிறப்பு பாதுகாப்பு படைய நானும் அந்த வீடியோல 3 நிமிஷ வீடியோல தேடுறேன், கிடைக்கல. எங்க இருக்காங்க அப்படிங்கறதே தெரியல. பஸ் ஸ்டாண்ட்ல ஒண்ணு காடி கழுத்தை எடுத்துட்டான். இது நெற்கடையில் வேலை செய்யணும். பையனை அடிச்சாங்க நிறைய. தர்மபுரியில இந்த சிங்க பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை செயல்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் ஆளா போயிடுறீங்கல்ல. பெண் வரிசை பக்கம் ஒரு ஆண் உட்கார்ந்து இருந்தா இந்த பக்கம்லாம் நீ உட்காரக்கூடாது, போய் ஆண்கள் பக்கம் உட்காருன்னு சொல்லி அனுப்பி வைக்க தெரியுதுல்ல. ஒருத்தன் கத்தியோடு ஒரு பெண்ணை குத்தி கிழிச்சிருக்கான். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை எங்க போச்சு?
அதுவும் பொதுமக்கள் மட்டும் இந்த பொறுக்கி பயலை அடிச்சு மண்டையை உடைச்சு மூஞ்சி முகரைய கிழிச்சு காவல்துறை அதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்கல அப்படின்னா இவன் தப்பி ஓடி இருப்பான், எங்கேயாவது போய் தலைமறைவாயிருப்பான். அதுக்கப்புறம் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணி இவனை வந்து தேடுதல் வேட்டையில ஈடுபடுவாங்க. இவனை 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் கைது பண்ணி அதுக்கப்புறம் அவனை சிறையில் அடைப்பாங்க. அதுக்கப்புறம் அவனும் பெயில்ல வந்து அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கத்தி எடுத்து இந்த நாய் இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் குத்தி கிழிக்க ஆரம்பிச்சிடும். ஆக மொத்தத்தில் இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு பாதுகாப்பு படை அப்படின்னு விஜய் அவர்கள் தொடங்கி வச்சதுக்கு முக்கிய காரணம் என்ன? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு. குற்றம் செய்ததுக்கு பிறகு அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு அவன் மேல வழக்க ஸ்ட்ராங்கா போட்டு அவனுக்கு எதிரான சாட்சியங்களை கோர்ட்ல ஆஜர்படுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறதுன்றது ரெண்டாவது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறாம தடுப்பதற்கு இந்த ஆளுகிற விஜய் அரசு அப்படிங்கிறது என்ன செஞ்சுச்சு? அந்த வீடியோ பதப்பதைக்க வைக்குது. காவல்துறை அதிகாரிகள் பார்த்தோம்னா இந்த தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் குடுன்னு ஓடுறாங்க. சார் நீங்க எப்ப சார் ஓடி இருக்கணும்? நியாயமா பார்த்தா அவன் கையில கத்தி எடுத்து அந்த பொண்ணை குத்தி கிழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இவ்வளவு வேகமா ஓடி அந்த குற்றச்சம்பவம் நடக்காம தடுத்து இருக்கணும். ஆனா அவன் குத்தி கிழிச்சு அந்த பொண்ணு வந்து சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவனை கைது பண்றதுக்கு குடுன்னு ஓடுறீங்க. அதுக்கப்புறம் அவனை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போறீங்க. அங்க பொதுமக்கள் இருந்த இடங்கிறதுனால அவனை கைது பண்ணீங்க. ஒருவேளை அவன் பொதுமக்கள் இல்லாத இடத்துல இப்படி ஒரு தப்ப பண்ணி இருந்தான் அப்படின்னா குத்தி கிழிச்சிட்டு அவன் தப்பி ஓடி இருப்பான். அதுக்கப்புறம் நீங்க அவனுக்கு வலை வீசி தேடி தான் நீங்க பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகும். தொடர்ந்து இந்த விஜய் அவர்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த சிங்கப்பெண் சிறப்பு பாதுகாப்பு படையை விஜய் அவர்கள் தொடங்கி வச்சதுக்கு அப்புறமாவது பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் குறையும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது தொடர்ந்து சந்தி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. 1000 பேர் கூடுற இடத்துலயே ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத இந்த அரசால உறுதிப்படுத்த முடியல அப்படின்னா பெண்கள் தனியா போயிட்டு வர முடியுமா அடுத்து வர இருக்கக்கூடிய காலங்கள்ல அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு சின்ன பஸ் ஸ்டாப்ல அந்த பொண்ணு நின்றுகிட்டு இருக்கும் போது தனியா நிற்கும் போது இவன் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டான் அப்படின்னா கூட இதை நம்ம வந்து பெருசா எடுத்துக்காம கடந்து போகலாம். அங்கெல்லாம் போய் சிங்கப்பெண்கள் சிறப்பு பாதுகாப்பு படை பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகலாம். ஆனால் சம்பவம் நடந்திருக்கிறது பிரெயின் ஸ்பாட்டு தருமபுரி பேருந்து நிலையத்தில் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல 10,000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெண்ணுக்கு இப்படி நடக்குது அப்படின்னா இதை ஆளுகிற அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய தலைகுனிவு. இதுல பாதிக்கப்பட்ட இந்த பெண் ஷீலான்றவங்க 6 இடத்துல வெட்டுப்பட்டு பெங்களூர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கடவுள் புண்ணியத்தில் அவங்க எப்படியாவது பொழைச்சி வரணும். ஆனால் இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த சின்னசாமி என்கிற நபருக்கு இந்த அரசு அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுக்கறத உறுதி பண்ணணும். இதுக்கப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை எந்த ஒரு பெண்ணுக்கும் எங்கேயும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த அரசாங்கம் கவனமாக இருக்கணும். இந்த விஜய் அவர்கள் ஆரம்பித்த இந்த சிங்க பெண்கள் சிறப்பு பாதுகாப்பு படை அப்படிங்கிறது மக்களை கண் துடைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றா? இவங்க உண்மையிலேயே வேலை செய்யறாங்களா இல்லையா? இல்ல ரீல்ஸை எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்காக மட்டும்தான் இந்த சிங்க பெண்கள் சிறப்பு பாதுகாப்பு படை அப்படிங்கிற ஒன்றை விஜய் அவர்கள் தொடங்கி வச்சாரா? சிங்க பெண்கள் சிறப்பு பாதுகாப்பு படை அப்படின்னு கார்ல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்ல. இது மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்காம தடுக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். சரி, மக்களாகிய உங்கள்கிட்ட கேட்குறேன், விஜய் அவர்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதை பற்றி, இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு பாதுகாப்பு படை இந்த குற்றத்தை தடுக்காததை பற்றி, இந்த தாவேகாவுடைய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது சந்தி சிரித்து வருவதை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே.